This video is co-presented by RK Relators Foundation of Future presents Kodai Cloud Form. அக்கா இப்போ என்னன்னா சவுக்கு சங்கர் அப்படின்னு ஒரு யூடியூபர் ஒருத்தர் இருக்கார். ஆமா. அவர் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. அந்த கருத்து தப்புன்னு சொல்லி தூய்மை பணியாளர்கள் போன்ற ஒரு வேஷம் போட்டு ஒரு 10-8 பேர் அவர் வீட்டில் போய் மனித கழிவுகளை கொட்டியிருக்காங்க. அதை கொட்டிட்டு என்ன சொல்றாங்கன்னா, முன்னாடி இந்த மாதிரி கருத்து நீங்க சொல்லக்கூடாது, சொன்னா பிரச்சனை பண்ணுவோம், உங்களை கொலை பண்ணுவோம் அப்படின்னு மிரட்டல் விட்டுருக்காங்க. என்ன கேள்வினா, இப்படி இருக்க ஒரு ட்ரெண்டிங் ஒரு உலகத்துல மனித கழிவுகளை கொட்டுறது இன்னொருத்தங்க வீட்டில் போய் இதை பத்தி நான் நினைக்கிறீங்க? நாகரிகம் வளர்ந்துட்ட நேரத்துல இப்படி நாகரிகம் இல்லாத மாதிரி பழங்கால மனிதர்கள் மாதிரி நடந்துக்கிறாங்களே, அவங்க குரங்கு கூட நல்ல விஷயம் தெரியுதே. இப்போ குரங்கை விட மோசமாலாம் நடந்துக்கிறாங்க இவங்கெல்லாம் பார்த்தா. நாகரிகம் வளர்ந்துட்டு வர காலத்தில் நாகரிகம் இல்லாத ஒரு மனிதன் கூட இப்படி இருக்க மாட்டான். மூளை வளர்ச்சி இல்லாத மனிதன் கூட இவ்வளோ கேவலமாலாம் நடந்துக்க வாய்ப்பே கிடையாது. அவர் தப்பே செஞ்சிருந்தாலும் அவர் நேரடியாக நின்று பேசலாம்ல. அவர் இல்லாத நேரத்தில் நீங்கள் எதுக்கு அவங்க வீட்டுக்கு போய் இதை மாதிரிலாம் பண்ணுறீங்க? அப்போ அவர் செஞ்சது நியாயமான விஷயமா இருக்கோ தானே நீங்கள் உங்களுக்கு கோவப்பட்டு இந்த மாதிரி பண்ணுறீங்க. அப்போ உங்களுக்கு தப்பான விஷயமா இருந்தால் நீங்கள் நேரடியாக கேட்டிருக்கணும்ல. அப்போ செய்கிற தப்பு உங்கள் சைடு தானே இருக்குது. யார் சைடு தப்பு இருக்குது? உங்கள் சைடு தான் தப்பு இருக்குது. பண்ணவங்க மேலே தான் தப்பு இருக்குது. இந்த மாதிரி கட்சிக்காரங்க பண்ணுறது. அப்போ நீங்கள் ஏதோ ஒரு கரப்ஷன் பண்ணியிருக்கீங்க, ஊழல் நடத்தியிருக்கீங்க, அதனால தான் இந்த மாதிரி நடக்குது. தூய்மை பணியாளர்கள்லாம் இல்லைன்னா ஒரு நாளைக்கு நாடே நாறிடும். அவங்கள மாதிரி இறங்கி உங்களால் செய்ய முடியுமா? வருஷத்துக்கு ஓட்டு மட்டும் கேட்பீங்க, ஒரு நாள் உங்களால் வேலை செய்ய முடியுமா? ஒரு கருத்தை முன்னாடி வச்சாருன்னா அந்த கருத்து சொல்லக்கூட ஜனநாயக நாட்டில் உரிமை இல்லைன்னா அப்படி என்ன ஒரு ஜனநாயக ஆட்சி நீங்கள் நடத்துகிறீங்க? இத்தனை வருஷம் ஜனநாயகம்னு சொல்லிட்டு அரசியலுக்கு மாற்றி மாற்றி அவங்கவுங்க ஃபேமிலி தலைவர்கள் அவங்கவுங்க தானே ஏறி வரீங்க. என்றைக்கு ஒரு இளைஞர்களை நிற்க வச்சுருக்கீங்க? வாய்ப்பே இல்லைல்ல. நின்னா இது மாதிரி கொலை மிரட்டல், அரசியல்வாதிங்க தலைவர்களால் எல்லாம் ஆளு மிரட்டல் இந்த மாதிரி தான் நடத்துவீங்க. நேருக்கு நேராக பேசுகிறதுக்கு ஒரு இதுவும் கிடையாது. ஒருத்தன் நின்னா 4 பேர் சப்போர்ட்டுக்கு நிற்க இப்போ இருக்கிற நாகரிகம் சப்போர்ட்டும் கிடையாது. அப்புறம் என்ன பண்ணுவான்? அவன் கருத்து தான் சொல்லி வீடியோ தான் போட முடியும் தவிர தனியாலாம் முயற்சி பண்ண முடியாது. எவ்வளோதான் படங்கள் தனி உரிமை என்னென்னா எடுத்து வந்தாலும் எவனுக்குமே தில்லு கிடையாது. பேசுகிறதுக்கு வேணால் ஈஸியாக இருக்கும், செயலில் களத்தில் இறங்கிறதுக்குன்னா இறங்க மாட்டானுங்க. அது சாக்கடையாக தானே இருக்குது. அப்படி கஷ்டப்பட்டு இருக்கிற சாக்கடையை சுத்தம் பண்ணுறவனுங்களுக்கு எவ்வளோ இது இருக்கும். அவனுங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் இவ்வளோ விஷயம் நல்லது செய்யும் போது அதை நீ பதுக்கணுன்னா அப்போ உனக்கு எவ்வளோ நெஞ்சழுத்தம் இருக்குது? நீ பண்ணுற தப்புன்றதுனால தான் ஒருத்தர் கருத்து சொல்லியிருக்காரு. அந்த கருத்தை மீறி நீ இந்த மாதிரி பண்ணுறது எவ்வளோ பெரிய தப்பு. அப்போ தப்பு உன் மேலே தான் இருக்குன்னு நியாயமாக எல்லாருக்குமே தெரிய வரும். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரிலாம் பண்ணுறது ரொம்ப கீழ்த்தரமான செயல் தான் சொல்லுவேன். தூய்மையை பற்றி ஒரு தப்பாக பேசியிருந்தா தூய்மை பண்ணியாலும் அவரை அட்டாக் பண்ணியிருக்கணுமே, பண்ணலையே. இது யாரோ செய்த சதி. இது கண்டிப்பாக சதி. அவர் மேலே கால் புண்சியில் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது இது மட்டமான செயல். அவர் 1000 தான் பேசியிருந்தாலும் இப்போ ஏதோ ஒரு நபரை பேசி அந்த நபர் தான் இது பழி வாங்கியிருக்காங்க. இவர் யாரோ ஒருத்தரை பேசியிருக்கிறாரு தவறுதலால், ஏதோ இல்லை. அது கோர்ட்டில் இருக்குது. அந்த கோர்ட்டில் இருக்கிறத கோர்ட்டு தான் முடிவு பண்ணணும். இதை மாதிரி ஒரு கீழ்த்தரமான ஒரு இதை. ரெண்டாவது ஒரு பத்திரிகையாளர். அவர் இது எந்த பத்திரிகையும் எதிர்ப்புன்னு தெரிவிக்கலை. அவராக வாலண்டியராக கூப்பிட்டு என் வீட்டில் இந்த மாதிரி நடந்திருக்கு. ரெண்டாவது அங்கே ஒரு வயசான அம்மா வீட்டில் இருந்திருக்காங்க. எவ்வளோ கொடுமைங்க அது. எவ்வளோ ஒரு நாடு எந்த அளவுக்கு மட்டமாக போயிட்டுருக்கு. அதாவது ரெண்டாவது அந்த இப்போ அவங்க வீட்டில் போய் மலத்தை கொண்டு போய் தெளித்தவன் எல்லாருமே யாரை போட்டிருக்காங்க? அதாவது நம்ம கோவிட் காலத்தில், மழை வெள்ள காலத்தில் தூய்மை பணியாளர்கள் எவ்வளோ உதவி பண்ணியிருக்காங்க. நீ அவங்கள மாதிரியே ஒரு ஆட்களை செட்டை கண்டிப்பாக தூய்மை பணியாளர்கள் இந்த தப்பை செய்ய மாட்டான். அது என்னதான் இருந்தாலும் சட்டப்படி நடவடிக்கை போவாங்களே தவிர அப்போ அவனை கிரிமினலா? தூய்மை பணியாளர்கள் கிரிமினலா? கிடையாது. அவங்க மக்களால் இது கவர்மெண்டோடைய ஸ்டாஃபு. அவங்களுக்கு ஏதாவது குறைன்னா அவங்க டிபார்ட்மெண்ட் மூலமாக ஆக்ஷன் எடுப்பாங்களே தவிர இதை மாதிரி போய் ஒரு வீட்டில் போய் மலத்தை போய் கொட்ட மாட்டாங்க. ரெண்டாவது சவுக்கு சங்கம் மேலே தப்பே இருக்கட்டும். அப்போ எதிர்க்க இது யார் இது செஞ்சாங்களோ அவங்க கோர்ட்டில் கேஸ் இருக்க போயோ இல்லை தனிப்பட்ட விமர்சிச்சிருந்தால் தான் இந்த மாதிரி செஞ்சுருக்க முடியும். அப்படி இருக்கிறவங்க தைரியமாக கோர்ட்டுக்கு போகலாமே. ஏன் இந்த ஒரு வயசான அம்மா வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி செய்யணும்? இது கண்டிக்கத்தக்கது. 1000 தான் இருக்கட்டும், தப்பு இவர் மேலே கூட இன்னும் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கல. சவுக்கு சங்கர் மேலே ஜட்ஜ்மெண்ட் இன்னும் கொடுக்கல. தப்பாக ரைட்டாக நம்ம முடிவு பண்ண முடியாதுங்க, ஜட்ஜி தான் முடிவு பண்ணணும். அதனால் இது ஒரு பத்திரிகை நடத்துகிற ஒரு ஓனர்களுக்கு இது ஒரு அசிங்கம். இவருக்கு சிலவே நாளைக்கு இன்னொருத்துக்கு செய்ய மாட்டானா? இது இப்போ இல்லைங்க, இதுக்கு முன்னாலேயே ஒரு லேடி மேலே ஆசிட் ஊற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ஜட்ஜு தப்பாக ஒரு போலீஸ்காரரு ஒரு திருடனையோ இல்லையோ ஒரு குற்றவாளியோ கொண்டு போகிறாரு, அவனை கொண்டு போய் கோர்ட்டில் கொண்டு போய் ஒப்படைக்கிறாருன்னா உடனே வெளியே வந்த பிறகு அவரை பழி வாங்குறது. இது இப்போ இந்த 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 பீரியடில் ஒரு 4 வருஷமாக ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது.
இது வந்து வன்மையாக கண்டிக்கணும். ரெண்டாவது நீங்கள் இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே இருக்கிறவங்க நம்ம மீடியாக்கள் நம்ம இப்போ இதெல்லாம் சப்போர்ட் சரியாக பண்ணலைன்னு சொல்லி இப்போ இது எங்கே போயிருக்கு டோட்டல். அதாவது நம்மளுடைய யூடியூப்னுடைய நம்ம தமிழ்நாடு இல்லை வேர்ல்டு லெவலில் உள்ளது வேர்ல்டு நியூஸு இப்போ இவர் பக்கம் வந்துருச்சு. இப்போ இதுக்கு பதில் சொல்லி தான் ஆகணும். அது வந்து ஒரு அதை இது நீங்கள் சொல்லும் போதே ஒரு அருவருப்பத்தக்க விஷயமாக தான் இருக்குது. ஏன்னா ஒரு ஆள் வந்து பிடிக்கல, அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் பிடிக்கலன்னா அதுக்கான கண்டனங்களே எத்தனையோ வழியில் இப்போ ப்ரொடியூஸ் பண்ணலாம். அதாவது வந்து ஒரு எத்திக்கலான வே, இது வந்து ரொம்ப அன்எத்திக்கலான ஒரு வே. அதாவது வந்து அவரோட ப்ராப்பர்ட்டியை டேமேஜ் பண்ணுறதோ இல்லை அவர் சம்மந்தப்பட்டமாக அட்டாக் பண்ணுறதோ, இப்போ இதெல்லாம் வந்து வெரி வெரி பர்சனல் அட்டாக். இப்போ ஒரு வீட்டில் நம்ம தங்குற வீட்டில் வந்து அந்த மாதிரி விஷயம் செய்யும்போது நம்ம வீட்டில் பண்ணால் நம்மளுக்கு எப்படி இருக்கும்? அவர் என்ன தான் பேசியிருக்கட்டும், என்ன தான் பண்ணியிருக்கட்டும், ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அது வெரி அன்எத்திக்கல் வே. அது வந்து அதுவும் வளர்ந்து வர சமுதாயம் இதை இன்றைக்கி ஆதரிக்கக்கூடாது. ஏன்னா நம்மளோட சரௌண்டிங்காக இருக்கட்டும், நம்மளை சுற்றி நாடோ வீடோ எதுவோ எல்லாம் மாறிக்கிட்டு இருக்குது, எல்லாம் படித்தவங்க வந்துட்டுருக்கோம். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலைகள் மாற மாற நம்மளையும் நம்ம கொஞ்சம் நாகரீகப்படுத்திக்கணும். நாகரிகம் இல்லாத செயலை செய்யக்கூடாது, அது செய்கிறவங்கள தூண்டி விடவும் கூடாது. ஸோ அதுதான் நான் பார்க்குறேன். ஓகேங்க, இப்போ சவுக்கு சங்கர் ஒரு யூடியூபர், ஒரு நிருபர். ஆனால் இப்போ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கனத்த இதயத்துடன் நான் வந்து இதுக்கப்புறம் என்னோட ஷோ வந்து இந்த சவுக்கு சங்கர் என்ற ஒரு யூடியூப் சேனல் நிறுத்த போகிறேன். எதனால இதுவே கொலை மிரட்டல் வருதுங்களே, இப்போ நான் பாதிக்கப்பட்ட பிரச்சனை என் வீட்டில் இருக்கவங்களும் பாதிக்கப்படுறாங்களே, அதான் என்னோட யூடியூப் சேனல் நிறுத்த போகிறேன் அப்படின்னு ஒரு நிருபர் சொல்கிறாரு. இப்போ இந்தியாவோட மிகப்பெரிய ஒரு தூணா அது மீடியா துறையே சொல்லலாம். அப்படிப்பட்டவரை நிறுத்த போறேன்னு சொல்றாருன்னா, ஒருத்தருக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வருதுன்னா 4 யூடியூபர்ஸ் சேர்ந்து கொஸ்டின் கேட்கலாமே. அது உண்மையான விஷயமா ஆராய்ஞ்சு என்ன தனக்கு மெட்ரல் வந்துருமோ தனக்கு பிரச்சனை வந்துருமோன்ட்டு இருக்கிற ஒரு மீடியாவும் அமைதியாக தானே இருக்கீங்க. எங்கே நியூஸ் பரபரப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே ஓட தெரிஞ்சவங்களுக்கு ஒரு பிரச்சனை தானாக தேடி வருதுன்னா அங்கே போய் பதில் சொல்லணும், அங்கே கேட்க தானே செய்யணும். ஒரு மீடியாட்டர் அழிகிறான் அப்படின்னா இன்னொருத்த வந்து சப்போர்ட் பண்ணணும்ல. இப்போ அவர் மொத்தமாக நிறுத்திட்டாருன்னா அவருக்கு எந்த ஒரு சப்போர்ட்டும் கிடைக்கல. நம்ம ஜனநாயக ஆட்சின்றீங்க, இந்த இதில் ஒரு சப்போர்ட்டுமே கிடைக்கல. அவரோட துறையில் இருக்கவங்களே கூட சப்போர்ட் பண்ணலைன்னா இது என்ன இது? அப்போ இங்கே மீடியாவோட குரல் நெரிக்கப்படுதா இந்த சமுதாயத்தில்? இப்படிலாம் நடக்குது நிச்சயமாகவே. இப்போ நாங்கள் வந்து ஒரு வெளியே போகிறோம், எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஃபேஸ்புக் யூடியூப் பேசி சமாளிக்க முடியல, உடனே ஃபேஸ்புக் யூடியூப் போடுறோம். நைட்டு பிரச்சனை நடக்குது பாருங்கள் மக்களே, இந்த மாதிரி எங்களுக்கு லேடிஸ்க்கு ஒரு தொந்தரவாக இருக்குது, இந்த மாதிரிலாம் பிரச்சனை நடக்குது, உடனே ஃபேஸ்புக் யூடியூப் தான் ஆன் பண்ணுறோம். என்ன பண்ணுறானுங்க, போலீஸ்காரங்களே பயப்படுறாங்க ஒரு டைமில். ஃபேஸ்புக் யூடியூப் ப்ரெஸ் மீடியான்னு சொன்னாலே பயப்படுறாங்கல்ல. அந்த மாதிரி அது எங்கே போச்சு? கூட இருக்க ஒருத்தனுக்கு ஒரு பிரச்சனைனா வந்து சப்போர்ட் பண்ண 2-4 ப்ரெஸ் வந்தால் தானே. அப்போ இது என்ன ப்ரெஸ்? எல்லாரையும் குரல் நரிக்கப்பட்டு தான் நினைக்க முடியும், வேற என்ன சொல்ல முடியும்? அவர் வியூ அவர் சொல்கிறாரு. இப்போ அது வந்து உங்களுக்கு கான்ட்ராடிக்ட் பண்ணுது, உங்களோட வியூஸையும் உங்களோட ஐடியாலஜிஸையும் வந்து அது கான்ட்ராடிக்ட் பண்ணுதுன்னா நீங்களும் அதை வந்து ஒரு வீடியோவாக எடுத்து போடலாம். இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட அவர் இப்படி பேசியிருக்காரு, அது எனக்கு ரொம்ப போதை பண்ணுது என்ன அப்படின்ற மாதிரி வந்திருக்கலாம். அதை பர்சனல் அட்டாக்காக என்றைக்குமே கொண்டு போகக்கூடாது. கம்யூனிகேஷனாகவே தான் இருக்கணும் என்றைக்குமே. ஸ்டேட்மெண்ட்டாகவே தான் இருக்கணும். அதை தவிர்த்து நம்ம எக்ஸ்ட்ரீமாக போகும்போது தான் விளைவுகள் நம்மளுக்கு தான் வரும். இப்போ இதே நியூஸை ஒரு ஃபாரினர் வந்து பார்க்குறாங்க, என்னடா இப்படிலாம் பண்ணுறாங்களே இந்தியாவில், அதுவும் தமிழ்நாட்டில் இப்படி பண்ணுறாங்களே அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட் வந்துடும். அது வந்து நிறைய பேருக்குன்றதை விட இங்கே இருக்கிற நம்ம தமிழ் மக்கள், அதாவது வெளிநாட்டில் போய் செட்டில் ஆன தமிழ் மக்கள், எங்களுக்கு எப்போதுமே அந்த ஒரு தாட் இருக்கும், தமிழ்நாடு தான் கெத்து அப்படின்னு. இந்த மாதிரி விஷயம்லாம் நம்மளுக்கு கேட்கும் போது ஐயோ ஏன் இப்படி பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்றது தான் நம்மளுக்கு முதல்ல ஒரு ஸ்ட்ரைக் ஆகும். ஸோ என்றைக்குமே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் சிம்பிள் தான், கம்யூனிகேஷனாக இருக்கணும். ரெண்டாவது, அன்எத்திக்கலான விஷயங்களை செய்கிறதுனால உங்களை மட்டும் பாதிக்காது, அது உங்களை சுற்றி உள்ளவங்களையும் பாதிக்கும். அதே மாதிரி நீங்கள் யாருன்றதை அது எடுத்து காட்டும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துக்கிறது தான் நல்லது. கண்டிப்பாக இது பத்திரிகை சுதந்திரம் இல்லைன்னு நினைக்கிறேன். பத்திரிகை சுதந்திரமாக இப்போ நடக்கட்டுங்க, பேசுறதுக்கு உரிமை இருக்குது, ஆதாரம் கொடுக்குறாரு. அது இவரை மாதிரி நிறைய பத்திரிகைகள் ஆதாரம் நிறைய பேருக்கு மேலே கொடுக்குது. உடனே ஏன்டா கொடுத்த, நான் அப்படி தான் தப்பு பண்ணுவேன் சொல்லி பத்திரிகையை போய் அடித்து நொறுக்குவீங்களா? நீ எத்தனையோ பத்திரிகையை அடித்து நொறுக்கியிருக்காங்களே ஆரம்பத்துலேருந்து. இது வந்து தப்பு. இதுக்கு வந்து ஒரு புது சட்டத்தையே கொண்டு வரணும். இல்லை நாளைக்கு இந்த பத்திரிக்கைன்னு ஒரு கிட்டத்தட்ட வெளியே விஷயம் தெரியுது, எவன் நல்லவன் எவன் கெட்டவன். அப்போ ஒருத்தன் தப்பு பண்ணிடுவான், கோர்ட்டுக்கு போவான், இங்கே பல கோடி கொள்ளையடிப்பான், கோர்ட்டுக்கு போயிடுவான். இதை வந்து பப்ளிசிட்டி வெளியில் சொல்கிறோம், இந்த நபர் இவ்வளோ கோடி கொள்ளையடிச்சாருன்னு. உடனே சட்டப்படி நடவடிக்கை எடுத்து கோர்ட்டுக்கு கொண்டு போகிறோம். கோர்ட்டுக்கு போகிறான், கோர்ட்டுக்கு என்ன பண்ணுறாங்க, ஒரு குறிப்பிட்ட நாள் அதுக்கப்புறம் ஜாமீன் கொடுக்குறாங்க. வெளியே வந்தாலும் எவன்டா கேஸ் போட அவனை வெட்டுறா.
இப்போ அப்படி தான் போயிட்டுருக்கு. அப்போ பத்திரிக்கைக்கு கருத்து சுதந்திரம் இல்லை, உங்களை மாதிரி சேனல்களுக்கு கருத்து சுதந்திரம் இல்லை. அப்புறம் என்னத்த நாடு இது? அதான் இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும் உங்களுக்கு என்ன தோணுது? ஏன்னா இப்போ சொல்கிறாங்க தமிழ்நாடு வளர்ச்சி மாநிலம், இந்தியா வளர்ந்து கொண்டு இருக்கு. கேவலமாக இருக்குங்க, கேவலமாக இருக்குது. இதை மாதிரி நிகழ்ச்சிகள் தமிழ்நாட்டில் நடக்குது. அப்புறம் இந்தியா ஃபுல்லாக நான் சொல்ல மாட்டேன், தமிழ்நாட்டில் நடக்குது ஜாஸ்தி. அப்படி வருது அப்படின்னு வந்தால் நாளைக்கு வெளிநாட்டுக்கு காரி துப்ப மாட்டான். நீங்கள் ஒரு லோனுக்கு போகிறீங்க, ஒரு வெளிநாட்டில் ஒரு முதலீடு வாங்க போகிறீங்க, அவன் என்ன கேட்பான்? நாட்டில் நான் என்னடா ஒரு ஃபேக்ட்ரி கட்டவோ ஏதோ ஒன்று கட்டவோ எனக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது? நாளைக்கு தொழிலாளர் போய் மிரட்டுவான், எனக்கு இத்தனை கோடி கோடின்னு பிளாக்மெயில் பண்ணுவோம். அப்போ இந்த கும்பலை இதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும், விடக்கூடாது. இதெல்லாம் இன்னைக்கு இது ஆரம்பத்தில் இதை கிள்ளி எறியணும். சரிங்க, இப்போ இந்த ஒரு பிரச்சனையை சிபிசிஐடிக்கு மாற்றிருக்காங்க உடனே. இப்போ சிபிசிஐடிக்கு இந்த பிரச்சனை போயிருக்கு, உண்மையான குற்றவாளிகள் வெளி வருவாங்களா? என்னதான் அரசு துறையில் சிபிசிஐடி சிஆர்எஃப் எல்லாத்துக்கும் மாற்றினாலுமே சம்மந்தப்பட்டவன் இன்வால்வ் ஆகி ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணி அவன் தான் பண்ணியிருக்கான், அவன் சைடு எல்லாமே கரப்ஷன் இருக்குது அப்படின்னும் போது அவன் ஒத்துக்கிற வரைக்கும் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா எல்லாரு கையிலையும் பணன்ற ஒரு மதிப்பு பெரிய விஷயமா இருக்குது. பணன்றது பாதாள மட்டும் பாயன்னு சொல்லிட்டு எவ்வளோ போயிட்டுருக்கானுங்க. இந்த காலத்தில் பணத்தை வச்சு சாதிக்க முடியாத மாதிரி ஓடிட்டுருக்கானுங்க. அப்புறம் எப்படி ஈஸியாக சிபிஐக்கு மாறினாலும் கேஸை வெளியே கொண்டு வருவானுங்க, வேற ஏதாவது திருப்பம் பண்ணி மாற்றி விட்டுருவானுங்க. ஏன்னா வேங்கவேல் பிரச்சனையும் சிபிசிஐடிக்கு மாற்றினாங்க, ஆனால் அங்கேயும் உண்மை குற்றவாளி கண்டுபிடிக்கப்படல. அதுவும் மனம் சார்ந்த பிரச்சனை தான், இங்கேயும் இப்படி தானே? அதுதான் சொல்கிறேன், இதுவும் அதே தான். என்ன சொல்கிறது, வேங்க விலை பிரச்சனையும் கொண்டு வரல அப்படின்னும் போது அதை டெஸ்ட் பண்ணிவிடுவானுங்க. ஏதாவது ஒரு காரணத்தை காட்டி அவனுங்க மேலே பிரச்சனை வரக்கூடாது, மக்களுக்கு நல்ல மரியாதை இருக்கணும், நாளைக்கு நம்ம ஆட்சியில் இருக்க முடியாது, இப்படி தான் கொண்டு வருவானுங்களே தவிர அது என்ன பிரச்சனை வெளிக்கொண்டு அதோட தீர்வு கொண்டு வரணும். எவ்வளோ படம் எடுத்தாலும் இந்த ஜனநாயக ஆட்சி திருந்தாது, மக்களுக்கு எல்லாம் தெரியும்னு தெரிஞ்சும் திருந்தாது. நம்ம வாய மேலே கை வச்சுக்கிட்டு இருக்க வரைக்கும் இந்த ஜனநாயக ஆட்சி மாறப்போதும் இல்லை, ஜனநாயக ஆட்சியாகவும் வராது. ஓகேங்களா? அதிகார குரல் அரசியல் சாக்கடை நம்மளை நெருக்கிக்கிட்டே இருக்கும். என்னைக்கு நம்ம வாயை திறக்கிறோமோ அன்னைக்கு தான் காலம். கண்டிப்பாக என்னைக்குனாலும் வெளியே வரணும். அப்படி இல்லை தெய்வம் தண்டிக்கும். அரசாங்கம் தண்டிக்காட்டாலும் சில பேர் இங்கே நான் பேர சொல்ல விரும்பல, சில பெரிய பெரிய தப்பு பண்ணவன்லாம் இருக்கான், ஜாம்பவான்லாம். அவன்லாம் இருக்கிற இடம் தெரியாமல் போயிருக்கான். அவன் குடும்பத்துக்குள்ளேயே பிரச்சனை விஷம் குடிச்சு செத்து போயிருக்கான், பஸ் ஆக்சிடென்ட்டில் செத்து போயிருக்கான், நிறைய இடத்துல காரில் போகும்போது செத்து போயிருக்கான். உலகம் யார் அக்யூஸ்டு, தலைமறைவு குற்றவாளி அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் என் லைஃப்பில் நான் பார்த்துருக்கேன். கிட்டத்தட்ட எனக்கு 67 ஏஜ் ஆச்சு. இத்தனை வருஷத்துல என் லைஃப்பில் நிறைய பேர் பார்த்துருக்கேன். நீ எவனை வேணால் ஏமாற்றலாம், அரசாங்கத்தை கூட நீ ஏமாற்றலாம், கோர்ட்டை கூட ஏமாற்றலாம், தெய்வத்தை ஏமாற்ற முடியாது. தப்பு செஞ்சவன் கண்டிப்பாக உப்பு தண்ணா தண்ணி குடித்தாகணும். கண்டிப்பாக அவனை பாருங்கள், கண்டிப்பாக ஏதோ வகையில் எந்த தப்பு செய்யறதுக்கு முதல்ல யோசிக்கணும். இது வேண்டாமே செய்யலாம் வேண்டாம் அப்படின்னு யோசித்து இது அது நியாயமான தப்பா அப்படின்னு பார்க்கணும். இல்லை இது அநியாயம் அப்படின்னு தெரிஞ்சுன்னா விட்டுறணும். இல்லை அதுக்கு மீறி செஞ்சீங்கன்னா கவர்மெண்ட்டை ஏமாற்றிட்டோம் அப்படின்னு நினைப்பீங்க. சில பேர் ஜெயிலேருந்து தப்பிச்சு ரோட்டுக்கு வருவான், பஸ்ஸோ லாரி ஏறி கொண்டிருக்கோம். அப்படி இல்லை எலக்ட்ரிக் ஷாக்கில் செத்துருக்கான். சட்டத்தை நீ ஏமாத்தலாம்னு சரி, குற்றவாளி தெய்வம் கண்டிப்பாக தண்டிக்குங்க. என் லைஃப்பில் நான் பார்த்துருக்கேன்.